தமிழ் சினிமாவில் வசூல் மன்னனாக இருந்தவர் மற்றும் இருப்பவர் தான் நம்ம ரஜினி சார். சினிமாவில் வெற்றி பெறுவது கடினம் எனில் அதை பல வருடங்கள் தக்க வைப்பது அதை விட கடினம். ஆனா இப்போது வரைக்குமே ரஜினி சார் அதை செய்து காட்டிட்டு இருக்காரு. அதற்கு அசாத்தியமான உழைப்பும் நம்பிக்கையும் திறமையும் வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். அது இன்னமுமே ரஜினி சாரிடம் இருப்பதால தான் இப்போது வரை அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. ஜெயிலர் பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் சொன்னது போல எப்போதுமே கழுகாகவே வானத்துல உயர பறந்துட்டு இருக்காரு. அவருடைய இடத்தை எப்போது வரை யாராலுமே தொட முடியல. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அவர் நடிச்சிட்டு இருக்க கூலி படத்திற்கு ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுமே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரஜினி சார் சினிமாவுக்கு வந்து 50 வருடங்கள் ஆக போகுது. 2025 ஆகஸ்ட் மாதம் அவர் 50 வருடத்தை பூர்த்தி செய்ய இருக்காரு. ஏனெனில் அவர் அறிமுகமான அபூர்வ ராகங்கள் படம் 1975 வருடம் ஆகஸ்ட் மாதம் வெளியாச்சு. சினிமா உலகம் ரஜினி அவர்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றது தெரியல. நியாயமா பார்த்தா அவருக்கு திரையுலகம் பாராட்டு விழா நடத்த வேண்டும். அது நடத்துகிறதோ இல்லையோ 50வது வருடத்தை கொண்டாடும் வகையில ரஜினி சார் தன்னுடைய ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் கொடுக்க இருக்காரு. கூலி படம் இறுதிக்கட்டத்தை எட்டும் போதே ஜெயிலர் 2 படத்துல நடிக்க பிளான் போட்டிருக்காரு. படத்திற்கான கதையை நெல்சன் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆகையால 2025 வருடம் ரஜினி சாருடைய கூலி மற்றும் ஜெயிலர் 2 ஆகிய 2 படங்களை ரிலீஸ் பண்ண இருக்காராம். இதுதான் ரசிகர்களுக்கு அவர் கொடுக்கிற ட்ரீட்டாகவும் பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.